ஒரு வசனத்தை இந்த நாளிலே நாம் வாசிப்போம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவார். யாரோ ஒருவர் என் விளக்கை ஏற்றுவதில்லை. யார் ஏற்றணும்? கர்த்தர் ஏற்றணும். யாரோ ஒருவருடைய விளக்கை ஏற்றுவதல்ல, என்னுடைய விளக்கை என்ன பண்ணணும்? ஏற்றணும். அல்லேலூயா. அவர் எனக்குள் இருந்து என்னுடைய விளக்கை ஏற்றுவார் என்று சொன்னா என்னுடைய இருள் என்ன வாங்குங்க? மாறி போகும், வெளிச்சமாய் மாறும். அல்லேலூயா. பொதுவா சொல்லுவாங்க, ஒரு மருமக வீட்டுக்குள்ள வந்துட்டா குடும்பத்தை ஏற்றுவதற்கு ஒரு குத்து விளக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் நல்ல காலேஜ் முடிச்சு ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டானா நம்மளுடைய குடும்பத்துல ஒரு விளக்கை ஏற்றுவதற்கு நம்முடைய பிள்ளைகள் வந்துட்டாங்க. ஃபாரின் கண்ட்ரி, ஒரு பெரிய தேசத்திற்கு வேலைக்கு போறானா நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு விளக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மனுஷன் அவனுக்கென்று ஏற்றுகிற விளக்கு. ஆனா இந்த விளக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுங்க? மங்கி போயிடும். அல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாமல் இருக்கிற தேவன். ஒரு நாளும் அவர் ஏற்றுகிற விளக்கு என்ன ஆகாதுங்க? அணையாது. அது ஒருவேளை மங்கி எரிந்து கொண்டிருக்கலாம், ஆனா அந்த விளக்கு என்ன ஆகாது? ஒரு நாளும் அணையவே அணையாது. அல்லேலூயா. இன்றைக்கும் என் விளக்கு ஏற்றி கொண்டு இருப்பதனால தான் இந்த இடத்துல நான் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய வார்த்தை என்ன பண்றேன்? கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இல்லைன்னா என்றைக்கோ என்னுடைய வாழ்க்கை என்ன இருக்கும்? அந்த விளக்கு அற்று போயிருந்துச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை என்றைக்கும் இந்த பூமியில முடிந்து போயிருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில விளக்கை, விசேஷமா என்னுடைய ஆவிக்குரிய விளக்கை என்ன பண்றாரு? ஏற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த விளக்கை ஆண்டவர் ஏற்றுவார் என்று சொன்னா எந்த மனுஷனை என்ன பண்ண முடியாது? அணைக்க முடியாது. எந்த சத்ரு என்ன பண்ண முடியாது? அணைக்க முடியாது. எந்த பிசாசினுடைய கிரிகள் என்ன பண்ண முடியாது? அணைக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் என்ன பண்றாரு? என் விளக்கை ஏற்றுகிறார். ஏசாயா 42:3 கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது இத உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போனா அந்த காலத்துல எல்லாம் ஒரு பெரிய இருளுக்குள்ள ஜனங்க இருந்தாங்க. அது பெரிய இருள். மல்கியாக்கு அப்புறம் மத்தேயு வருவதற்கு நிறைய வருஷங்கள் அது என்ன நடந்தது என்று சொல்லி சரியா யாருக்கும் தெரியாது. அப்போ வேத பாடகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய இருளுக்குள்ளே ஜனங்கள் இருந்தார்கள். இந்த ஜனங்களை ஒரு பெரிய வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இதோ இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி மத்தேயு 4:15 நம்ம வாசிக்கிறோம். பொதுவா ஒரு ஃபங்க்ஷன் நீங்க போனீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நீங்கள் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் கெஸ்ட் இருப்பாங்க. அந்த சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த குத்து விளக்கு என்ன பண்ணுங்க? ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பொலிட்டிஷியன், ஒரு பெரிய அரசியல் மேடைனா அந்த நாட்டினுடைய பிரதமரோ இல்லை தேசத்தினுடைய தலைவரோ இல்லை அந்த மாநிலத்தின் தலைவரோ அவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? அவர் தான் யார் அன்றைக்கு? சீஃப் கெஸ்ட். அவர் தான் என்ன பண்ணுவார்? அன்றைக்கு அந்த விளக்கை ஏற்றுவார். ஆனால் அந்த விளக்கு அந்த ப்ரோக்ராம் வரைக்கும் தான் என்ன ஆகும்? எரிந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜனங்களுடைய வாழ்க்கை இருளுக்குள்ளதான் இருக்கும். என்னதான் விளக்கு ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ்ல ஏற்றினாலும் ஜனங்க இன்னும் எப்படி இருக்கிறாங்க? இருளுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேர் இன்னும் பாவத்தின் பிடியில இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேர் வறுமையில இருக்கிறாங்க. இதெல்லாம் இருளுக்குள்ள இருக்கிற ஒரு காரியம். ஆனா உங்களை என்னையும் ஆண்டவர் ஒரு பெரிய வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து என்ன பண்றாருங்க? ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். இந்த வசனத்தை சொன்னவர், இந்த வசனத்தை இந்த இடத்துல போட்டிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தாவீது ராஜா. தாவீது ராஜா அவர் யாருங்க? அவர் ராஜா. அவருக்கு எந்த குறையும் கிடையாது. அவருக்கு எல்லாம் இருக்கு. அவருக்கு எல்லா ஆஸ்தி இருக்கு, எல்லா சொத்து இருக்கு. அவருக்கு என்று பணிவிடை செய்கிறதுக்கு
ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாரும் அவருக்கு இருக்கிறாங்க. இத்தனை நன்மைகள், இத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தும் தாவீது என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீங்க தான் என் விளக்கை ஏற்றணும். நான் என் விளக்கை ஏற்றினா என்ன ஆகும்? அது மங்கி போயிடும், அது அற்று போயிடும். எனக்கு விரோதமாய் எத்தனையோ சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறாங்க. எனக்கு விரோதமாய் சவுல், என்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோம், பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர்கள், இப்படியா என்னை சுற்றி நெருங்க சத்துருக்கள் இருக்கும்போது இவர்கள் எல்லாரும் என் விளக்கை அணைத்து போட பார்க்கிறாங்க. ஆனா நீங்க இந்த விளக்கை ஏற்றுவீர் என்று சொன்னா எந்த சத்துருவும் என்னை தொடாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 27:1 சொல்றான், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? ஹல்லேலூயா. கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? அப்போ தாவீதுக்கு நன்றாய் ஒரு காரியம் தெரியும். கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் என் ரட்சிப்புமா இருப்பார் என்று சொன்னா எந்த சத்ரும் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. எந்த சவுலினுடைய ஆதிக்கங்களோ, எந்த சவுலினுடைய கிரியைகளோ, எந்த அப்சலோமோ, எந்த அமலேக்கியர்களோ, எந்த பெலிஸ்தியர்களோ என்ன பண்ண முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தான் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார், அவர் என் விளக்கை ஏற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தான் இந்த உலகத்திலே நமக்கு வெளிச்சமாயிருக்கிறாருங்க. வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாவது என்று சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல சூரியனோ வந்து இல்ல சந்திரனோ வந்து வெளிச்சத்தை கொடுக்கலங்க. கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருந்தார். ஹல்லேலூயா. ஆழத்துல இருள் இருந்தது, ஆழத்துல இருள் இருந்தது. அந்த இருளின் மேல பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தேவனே வெளிச்சமா இருந்தார். அதான் நம்ம ஏசாயால வாசிக்கிறோம், கர்த்தரே நம்முடைய நித்திய வெளிச்சமா இருக்கிறார். உன் சூரியன் இனி மறைவதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். ஹல்லேலூயா. அவர்தான் என்னுடைய நித்திய வெளிச்சம். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை நான் சந்திரனை பார்த்து இன்றைக்கு காலையில விடிஞ்சிருச்சு என்று சொல்லி, வெளிச்சம் வந்துருச்சு என்று சொல்லி அல்லங்க. ஹல்லேலூயா. இந்த சூரியன் ஒரு நாள் மறையும், இந்த சந்திரன் ஒரு நாள் மறைஞ்சு போகும். ஆனா கர்த்தர் என்னுடைய நித்திய வெளிச்சமா என்னாலும் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த விளக்கை ஏற்று விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே சங்கீதக்காரன் 36:9 நாம வாசிக்கும் போது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வெளிச்சத்துல தான் என்ன பண்ண முடியும், ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்க முடியும். சூரியன் இருக்கிற ஒளியில ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்க முடியாது, சந்திரன் இருக்கிற ஒளியில ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்க முடியாது. அவரே தான் எனக்கு எப்படி இருக்கிறாரு, வெளிச்சமா இருக்கிறார். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. நான் உட்கார்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னா நான் அந்த வெளிச்சத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இன்றைக்கு கர்த்தர் என்னை எழும்பி நிற்க பண்ணி என்னுடைய விளக்கை அவர் ஏற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது என்னுடைய விளக்கை ஏற்றுவதற்கு எனக்கு முக்கியமான தேவையான ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எண்ணெய் அவசியம். ஹல்லேலூயா. ஒரு விளக்குக்கு அது நன்றாய் சுடர்விட்டு எரிய அதற்கு தேவையான முதலான காரியம் எண்ணெய். ஹல்லேலூயா. இந்த எண்ணெய் எதை காண்பிக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் மேல் வைக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. அன்றைக்கு சவுலின் மேல தைல கொப்பி, அன்றைக்கு தாவீதின் மேல தைல கொம்பு. ஹல்லேலூயா. அன்றைக்கு பெந்தேகோஸ்தே அனுபவம் வந்தபோது ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஜனங்களை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தான் அவர் எனக்கு தருகிற அந்த எண்ணெய். ஹல்லேலூயா. அந்த எண்ணெய் இருந்தாதான் என்ன ஆகுங்க, அந்த விளக்கு நன்றாக எரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 கன்னிகைகள் இருந்தாங்க, ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாங்க. அதுல 5 புத்தி உள்ளவர்கள், 5 புத்தி இல்லாதவர்கள். 5 புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய எண்ணெய் என்ன பண்ணிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. அந்த எண்ணெய் காலியானதானதுனால என்ன பண்ண முடியல, மணவாளனுடைய வருகைக்கு மணவாளன் நடு ஜாமத்துல வந்து விட்டாரு. மணவாளன் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரே சரீரமா இருக்கிறோம். நீங்களும் நானும் மணவாட்டியாகிய சபையாகிய இந்த சரீரத்துல நாம் இருக்கிறோம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் எல்லாரும் என்ன பண்ண போறோம், ஒரு நாள் அந்த கல்யாண வீட்டிலே நாம் என்ன பண்ண போறோம், பங்கு பெற போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணணும், என்னுடைய விளக்கிலே எப்பொழுதும் எண்ணெய் இருந்தாதான் என்ன பண்ணுங்க, அந்த எண்ணெய்
என்னை எரிந்து பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நான் அவரை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நான் அவருடைய வருகையில் நான் கைவிடாமல் இருக்க முடியும். அல்லேலூயா. ஒரு நாளும் இந்த எண்ணெயை மாத்திரம் நான் என்ன பண்ணக்கூடாது, விட்டுறவே கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக 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 அவசியமா இருக்கிறது. இந்த எண்ணெய் இருந்தாதான் இந்த எண்ணெய் எனக்குள்ள இருந்து குளிர்ந்து விட்டு எரியும். இந்த எண்ணெய் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா விளக்கு மங்கி எரிய ஆரம்பிச்சிடும். இந்த எண்ணெய் காலியாக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த விளக்கு என்ன ஆயிடுங்க, அணைந்து போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுடைய விளக்கு மங்கி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலருடைய விளக்கு எரியாமலேயே இருக்கிறது. என்ன காரணம்? ஏதோ சம்திங் மிஸ்ஸிங். விளக்குல எண்ணெய் இல்லை. அந்த எண்ணெய் இல்லாததுனால விளக்கு சரியாய் வெளிச்சத்தை கொடுக்க முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, மீண்டுமாய் நான் அவருக்கென்று எழும்பி பிரகாசிக்க, மீண்டுமாய் நான் அவருக்கென்று சுடர் விடுகிற ஒளியாய் மாற, மீண்டுமாய் நான் அவருக்கென்று மற்றவர்களுக்கு என்னுடைய வெளிச்சத்தை வீச அந்த எண்ணெயை அவரின் மேலே வைக்கிறார். அல்லேலூயா. 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 அந்த எண்ணெய் ஆரோனுடைய சிரசின் மேலே, அவனுடைய தாடின் மேலே வடிந்து, அவனுடைய வஸ்திரத்தின் மேலே வடிந்து நிலத்தை நனைக்கிறதை போல இன்றைக்கு அவர் என்னை அவருடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்பி நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளும் இந்த எண்ணெயை மாத்திரம் நான் என்ன பண்ணக்கூடாதுங்க, விட்டுறவே கூடாது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தை நான் ஒரு நாளும் விட்டுறவே கூடாது. ஒவ்வொரு நாளும் அவர் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை. நான் படுக்கும் போது, நான் தூங்கும் போது, நான் வேலை செய்யும் போது, நான் எந்த காரியம் செஞ்சாலும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தோடு தான் நான் என்னுடைய காரியங்களை என்ன பண்ணணும், செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு ஆவியானவரை கொண்டு எனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார், என்னை தேற்றிக் கொண்டே இருப்பார். நான் சோர்ந்து போகிற நேரத்தில் அந்த ஆவியானவர் என்னை தேற்றுவார், என்னை ஆற்றுவார், என்னை அரவணைப்பார். எப்போங்க? அந்த எண்ணெய் எனக்குள்ள இருக்கும் போதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது தேவை என்னது? தேவை எண்ணெய் ரொம்ப அவசியம். இரண்டாவது எனக்கு முக்கியமானது என்ன தேவை தெரியுமா? அந்த திரி நன்றாய் எரியணும். அந்த திரி எப்படி இருக்கணும்? நன்றாக எரியணும். அந்த திரியானது பாருங்க, ஒரு மெழுகுவத்தி, அந்த மெழுகுவத்தி எப்படி நன்றா எரியுது, அந்த மெழுகுவத்தி இருக்கிற அந்த திரி பாருங்க, அந்த 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 நெருப்பு எரிய எரிய அந்த மெழுகுவத்தி குறைஞ்சி என்ன ஆயிடுது, அந்த திரி மங்கி 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 சாம்பலாய் போகுது. அல்லேலூயா. 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 எனக்குள் இருக்கிற அந்த திரி வெளிச்சத்தை கொடுக்கணும்னா, நேராய் அந்த வெளிச்சத்தை கொடுக்கணும்னா அந்த திரியானது நன்றாய் எரியணும். ஹல்லேலூயா. 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 அந்த திரியானது சாம்பலாய் மாறினாதான் அந்த விளக்கு நன்றாய் எரிய முடியும். ஹல்லேலூயா. சுயம், எனக்குள்ள இருக்கிற சுயம், நான் இது என்னுடைய காரியம், இது என்னுடைய திறமை, இது என்னுடைய வேலை, இது என்னுடைய சாமர்த்தியம், நான் என்று யார் சொல்றாங்களோ அவங்க ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த விளக்கு நன்றாய் எரியாது. ஏன் தெரியுமா? அந்த திரி விளக்கை நன்றாய் எரிவதற்கு இடம் கொடுக்கல. ஹல்லேலூயா. அந்த திரி நன்றாய் எரிந்து சாம்பலாய் ஆனாதான் அந்த வீட்டிற்கு விளக்கு உண்டு. ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிற சுயம், இது நான் ஆரம்பிச்ச காரியம், இது நான் பண்ண வேலை, இது என்னால உண்டான காரியம், இது என்னுடைய காரியம் என்று சொல்லி யார் தங்களை அவங்களுடைய சுயத்தை சொல்லி சொல்லி முன்வைத்து அவங்களுக்குள்ள இருக்கிற விளக்கை நன்றாய் பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்காதபடிக்கு, தாங்களுக்கும் நன்றாய் எழும்பி பிரகாசிக்காதபடிக்கு அவங்களுடைய சுயத்திற்கு அவங்க இடம் கொடுக்கறதுனால என்ன பண்ண முடியல, அந்த விளக்கு நன்றாய் எரிய முடியல. அல்லேலூயா. அதனாலதான் பக்தன் அழகாய் பாடுகிறான், சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவானம் செய்யுமே. அல்லேலூயா. இந்த சுயம் எனக்குள்ளே சாம்பலாய் மாறினாதான் அது எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், மற்றவர்களுக்கும் அந்த வெளிச்சம் பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாதுங்க, சுயத்திற்கு இடம் கொடுக்கவே கூடாது. சிம்சோனுக்குள்ள இருந்த அபிஷேகம் வல்லமையான ஒரு அபிஷேகம், ஆனா அவனுக்குள்ள ஒரு சின்ன பெருமை வந்துருச்சு. அந்த சின்ன பெருமை அவனுக்குள்ள ஒரு பெரிய தாகத்தை உண்டு பண்ணினது. மரணத்திற்கு ஏதுவான ஒரு தாகம் அவனுக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. ஒரு நாள் நமக்குள்ள இருக்கிற
பெருமையான காரியங்கள், மேட்டிமையான காரியங்கள், எனக்குள் இருக்கிற சுயங்கள் இன்றைக்கு ஆண்டவர் சாம்பலாய் மாறணும் என்று சொல்லி என்ன பண்றாரு? விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த திரியானது இது நன்றாய் எரிந்து சாம்பலாய் மாறினாதான் அவங்களுக்கு வெளிச்சம், அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம். ஹல்லேலூயா. மூன்றாவது, என்னுடைய வாழ்க்கையில எது தெரியுமாங்க ரொம்ப ரொம்ப அவசியம்? என்னுடைய வெளிச்சம் நன்றாய் எரிவதற்கு அந்த விளக்கு நன்றாய் சர்வீஸ் ஆகணும். ஹல்லேலூயா. அந்த விளக்கை கழட்டி என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணுவாங்க, நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க. அந்த விளக்குல இருக்கிற எல்லாம் அந்த டஸ்ட், அந்த படிஞ்சிருக்கிற அந்த டஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நல்லா எடுக்கணும், சுத்தம் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். அப்புறம் அந்த விளக்கை நன்றாய் அந்த திரி கரெக்டா இருக்குதான்னு பார்க்கணும். அந்த திரி கரெக்டா இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? நன்றாய் எரிய முடியும். அதே போல அந்த விளக்குல என்ன இருக்குதான்னு பார்க்கணும். இது ஒரு சர்வீஸ் சென்டருக்குள்ள அந்த திரி நன்றாய் சர்வீஸ் ஆக பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? அந்த விளக்கு நன்றாய் எரிய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு, ஆண்டவருடைய சபை தான் அவர் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மை சர்வீஸ் பண்ணுகிற ஒரு இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்குது, எங்கெங்கெல்லாம் கழுவப்படணும், எங்கெங்கெல்லாம் சுத்திகரிக்கப்படணும், இது எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை போதித்து என்ன பண்றார்? ஆண்டவர் நம்மை தகுதியாக்குகிறார், நம்மை சுத்தம் பண்ணுகிறார். நீங்க ஒரு காரை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கார் அந்த சர்வீஸ் சென்டருக்கு போகுது. அந்த காருக்கு இருக்கிற எந்தெந்த காரியம் எல்லாம் வெளியரங்கமா அதுக்குள்ள இருக்கிற என்னென்ன அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கு என்ன பண்றாங்க? வாட்டர் வாஷ் பண்ணி எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த காருக்குள்ள அந்த என்ஜின் ஆயில் கரெக்டா இருக்குதான்னு பாக்குறாங்க, பிரேக் கரெக்டா பிடிக்குதான்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வேற அந்த ஸ்டீரிங் வீல், அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் கரெக்டா இருக்குதான்னு பாக்குறாங்க. எல்லாவற்றையும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்க? சரி, இப்ப நீங்க ஓட்டி பாருங்க, வண்டி கரெக்டா ஓடுதான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? நம்ம கையில கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அதே போலதான் அந்த விளக்கானது அது நன்றாய் சர்வீஸ் செய்யப்பட்டாதான், அது நன்றாய் துடைக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு அதுக்குள்ள இருக்கிற திரி கரெக்டா இருக்கணும்னு பார்க்கணும், அதுக்குள்ள இருக்கிற எண்ணெய் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அப்பொழுதுதான் அந்த விளக்கு நன்றாய் எரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது தான். நான் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அவருடைய பாதத்துல அவருடைய சபையில வந்து நான் உட்காரும் போது இங்க எனக்கு ஆண்டவர் போதிக்கிறார், இங்க எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். மகனே, இந்த காரியத்தை நீ மாற்று, இந்த காரியம் உனக்குள்ள சரியில்லை, உனக்குள்ள இருக்கிற இந்த காரியத்தை நீ மாற்றி இவ்விதமாய் நீ உன்னை ஒப்புக்கொடு, இவ்விதமாய் உன்னை நீ அர்ப்பணி, இவ்விதமாய் நீ உனக்கென்று நீ என்ன பண்ணு, இந்த காரியத்தை மாற்றிக்கொள் என்று ஆண்டவருடைய வார்த்தையின் ஒவ்வொரு நாளும் நம்மை போதித்து நடத்துகிறது. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் என்னை அவருடைய சபையில கொண்டு வந்து என்னை சர்வீஸ் பண்ணுகிறார் என்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியங்கள் ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட், எண்ணெய் ரொம்ப அவசியம். 2வது, அந்த திரி நன்றாய் எரியணும். 3வது, நான் நன்றாய் சர்வீஸ் செய்யப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு கரெக்டா குவாலிட்டி செக் பண்ணணும். ஹல்லேலூயா. அந்த ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்குள்ள வெளியே வருதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்டிக்கர் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஓகே டெஸ்டட் அப்படின்னு இருக்கும். பாத்துறீங்களா? ஓகே டெஸ்டட். அந்த ஓகே டெஸ்டட் என்ன அர்த்தம்? இந்த ப்ராடக்ட் வந்து பிரயோஜனமாக்குவதற்கு இது உகந்ததா இருக்கிறது, இதை யூஸ் பண்ணலாம், இந்த ப்ராடக்ட் இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்க? ரிலீஸ் பண்றாங்க. ஹல்லேலூயா. அதே போல என்னுடைய விளக்கானது ஒவ்வொரு நாளும் நான் எனக்குள்ளே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என் விளக்கு நன்றா எரியுதா? என் விளக்கு எங்கேயாவது மங்கி இருக்கிறதா? அந்த மங்கி இருக்கிற விளக்கை இன்றைக்கு ஆண்டவரை கொழுந்து விட்டு எரிய பிறருக்கு சுடரா இருக்கிற விளக்கா எனக்குள்ளே நீங்க மாற்றுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து என்னை நான் என்ன பண்ணணுங்க? சர்வீஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். ஏன் தெரியுமா? சத்துருவானவன் அவன் நம்மை மங்கி எரியும்படியாய் நம்முடைய விளக்கை அணைத்து போடும்படியாய் அவன் காத்து கொண்டிருக்கிறான். வாசிங்க ஒரு வசனத்தை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷர் நித்திரை பண்ணி கொண்டிருக்கையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமையில என்ன பண்றான்?
களைய வச்சுட்டு என்ன பண்றான்? போயிடுறான். நம்மளுடைய விளக்கு நன்றாய் எரியலனா சத்ரு எப்போ வரான் எப்போ போறான் அப்படின்னு நமக்கே தெரியாது. அல்லேலூயா. இங்க பாருங்க, மனுஷன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான், அவன் தூங்கி கொண்டிருக்கிறான், உறங்கி கொண்டிருக்கிறான், இருளுக்குள்ளே இருக்கிறான். இருளுக்குள்ள இருக்கிறதுனால சத்ரு எப்போ வரான் எப்போ களைய வச்சுட்டு போறான் அப்படின்னு என்ன பண்ண முடியல, அவனுக்கு தெரியல. அதனாலதான் நான்காவது ஆண்டவர் நம்ம இருந்து எதிர்பார்க்கிற காரியம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிற மகனாய் இருப்பேன் என்று சொன்னா சத்ரு எப்போ வரான் அப்படின்னு சொல்லி என்னால என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. களைய வச்சுட்டு போயிட்டானா நம்முடைய குடும்பத்துல ஒரு பெரிய இருள் மூட ஆரம்பிச்சிடும். அந்த விளைச்சலுக்குரிய அந்த 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 ஹார்வெஸ்ட் அவனால என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. அவன் பட்ட எல்லா பிரயாசமும் அவனுக்கு வீணாய் போயிடும். அல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவேன் என்று சொன்னா எப்போ சத்ரு வருவான்? ஏன்னா பிசாசானவன், சத்ருவானவன் கொல்லவும் அழிக்கவும் அவன் என்ன பண்றான்? வரான். அல்லேலூயா. அதுக்காக தானே தவிர வேற எந்த காரணத்திற்காக என்ன பண்ணல, வரல. ஃபர்ஸ்ட் திருட வரான், என்னுடைய சமாதானத்தை திருட வரான், என்னுடைய சந்தோஷத்தை திருட வரான், என்னுடைய ஆசீர்வாதத்தை திருட வரான், என்னுடைய நன்மையை திருட வரான், கர்த்தர் கொடுக்கிற மேன்மையான உயர்வுகளை திருட வரான். அப்புறம் கொல்ல வரான், என்னை நரகத்திற்குள்ளே தள்ள வரான், என்னை இந்த உலகத்திலிருந்து என்னுடைய ஜீவனை அற்று போட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய விளக்கை மங்கி எறிய பண்ணும்படியா, என்னுடைய விளக்கை அணைத்து போக பண்ணும்படியா என்ன பண்றான்? சத்ருவானவன் வருகிறான். மூன்றாவது அழிக்க வரான். இவனை அழிச்சிட்டான், இவன் என்ன பண்ண மாட்டான்? உருவாகவே மாட்டான். செத்துட்டா கூட அவன் உயிரோட வந்துடும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அப்போ அவன் என்ன பண்ண பார்க்கிறான்? என்னை அழிக்க பார்க்கிறான். ஃபர்ஸ்ட் திருடுறான், அப்புறம் என்னை சாவடிக்க பார்க்கிறான், என்னை கொள்ளை செய்ய பார்க்கிறான், மூன்றாவது என்னை அழிக்க பார்க்கிறான். அல்லேலூயா. ஆனால் நான் கர்த்தருடைய பிள்ளையாய் எனக்குள் இருக்கிற கர்த்தருடைய விளக்கு அது எரிந்து கொண்டிருக்கும் என்று சொன்னா, நான் விழித்திருந்த ஆண்டுடைய பாத தண்டையில காத்திருந்து ஜெபம் பண்ணுவேன் என்று சொன்னா எப்போ சத்ரு வரான் எப்போ திருட வரான் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மீதியானுடைய கையில இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஏன்? அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. கரெக்டா அவங்களுடைய விளைச்சல் வர நேரத்துல மீதியான் என்ன பண்றான்? அவங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிடுறான். அதே போலதான் நாம பெற வேண்டிய ஆசீர்வாதம் கரெக்டா நம்முடைய கையில வர வேண்டிய அந்த நேரத்துல நான் தூங்கி கொண்டு நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணாம இருந்ததுனால நான் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை சத்ருவானவன் எடுத்து போயிடுவான். ஒருவேளை ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றதை போல இருக்கலாம், ஆனா அந்த ஆசீர்வாதம் தங்கி இருக்காது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நான் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதம், அது ஐஸ்வர்யமாகவும் இருக்குது, அதோடு வேதனை இருக்கு. ஏன் தெரியுமா? நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணல. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் உடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருந்து, நடு ராத்திரில இருந்து, நான் அதிகாலையில இருந்து, நான் தூங்குவதற்கு முன்பதாய் ஒவ்வொரு நேரமும் நான் ஆண்டவரை விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிற ஒரு மகனாய் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விழித்திருந்திருப்பேன் என்று சொன்னா கர்த்தர் என்னுடைய விளக்கை ஏற்றுவார். அல்லேலூயா. நான் தூங்கி கொண்டிருப்பேன் என்று சொன்னா எப்போ சத்ரு வருவான், எப்போ வந்து களைய வச்சுட்டு போவான் என்று சொல்லி என்னால கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் நம்மை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறார்? எதற்காக ஆண்டவர் நம்முடைய விளக்கை ஏற்ற விரும்புகிறார்? அல்லேலூயா. 3 காரியத்தை சொல்லிட்டு நான் உங்களை ஜெபத்திற்குள்ளாய் வழிநடத்த விரும்புகிறேன். முதலாவது, எனக்கு 4 காரியம் என்னுடைய விளக்கு எரிவதற்கு அவசியம். என்ன அவசியம்? என்னுடைய திரி நன்றாய் எரியணும், நான் நன்றாய் சர்வீஸ் பண்ணப்படணும், நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். எதற்காக ஆண்டவர் என்னை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறார்? முதலாவது, ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும்
ஜாக்கிரதாய் தேடாமல் இருப்பாளோ சொல்லிட்டு கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை வைத்திருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு வெள்ளிக்காசு காணாம போகுது. வெள்ளிக்காசு காணாம போன உடனே அவ பயப்படல. அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்றா, அவள் விளக்கை கொளுத்தி ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்றா, பெருக்கி விளக்கை கொளுத்தி அந்த வெள்ளிக்காசை தேடுறா. அல்லேலூயா. யூதர்களுடைய முறைமையின்படி அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு ஸ்திரீயை நிச்சயம் பண்ணுவதற்கு 10 வெள்ளிக்காசு கொடுப்பான். அந்த 10 வெள்ளிக்காசும் திருமண நாள் வர வர அந்த நாள் வரைக்கும் அந்த ஸ்திரீ அந்த 10 வெள்ளிக்காசை மனவாட்டி என்ன பண்ணணும், அந்த 10 வெள்ளிக்காசை பத்திரமாய் பார்த்துக்கணும். ஒரு வெள்ளிக்காசு குறைஞ்சா கூட அந்த திருமணம் என்ன ஆகாது, நடக்காது. அல்லேலூயா. அப்போ அவள் அதை பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு வெள்ளிக்காசு குறைஞ்சாலும் அன்றைக்கு அவளுடைய வீட்டுல இருள் வந்துடும். அதுக்கப்புறம் வேற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், அவளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஸ்திரீ இருக்கிறாள். இவளுடைய வீட்டுல இருந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு குறைஞ்சு போயிடுச்சு. அவள் உடனே என்ன பண்றா, வீட்டை சுத்தம் பண்ண என்ன பண்றா, பெருக்க ஆரம்பிக்கிறா. எங்க இந்த வெள்ளிக்காசு போச்சு, எங்க இந்த வெள்ளிக்காசு போனது என்று சொல்லி என்ன பண்றா, அவளுடைய கையில் இருக்கிற அந்த விளக்குமாறை எடுத்து பெருக்கி அந்த வெள்ளிக்காசு எங்கே போனது என்று சொல்லி என்ன பண்றா, தேடுறா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 10 வெள்ளிக்காசும் பத்திரமா அவளுடைய கையில இருந்தாதான் அவளுக்கு திருமணம் நடக்கும். இல்லாட்டினா அவளுடைய வாழ்க்கை அன்றோட முடிச்சு போயிடும். அல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு மனவாட்டியாகிய சபையா இருக்கிறோம். நாம் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். நாம் அவரோடு கூட போகணும்னா அவர் என் கையில கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம், அவர் என் கையில கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், அவர் என் கையில கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அவருக்கு ஏற்றதா இருந்தா தான் நான் என்ன பண்ண முடியும், போக முடியும். ஏதோ ஒன்று எனக்குள்ளே குறைவா இருக்கும் என்று சொன்னா, இல்ல ஏதோ ஒன்று எனக்குள்ளே தொலைந்து போயிருக்கும் என்று சொன்னா நான் அவரோடு கூட போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். மகனே மகளே, நீ ஏதோ ஒரு காரியத்தில் நீ தொலைந்து போயிருக்கிறா. ஒருவேளை உன்னுடைய ஜெப வாழ்க்கை தொலைந்து போயிருக்கிறதா, ஒருவேளை உன்னுடைய வேத வாசிப்பு, அப்போ நீ வாசித்த அந்த வேத வசனம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை நீ அந்த அந்த வைராக்கியத்தோடு நீ வாசிக்கிறாயா? உன் வேத வாசிப்பை நீ தொலைத்து போயிட்டு இருக்கிறாயா? இல்ல உன்னுடைய ஊழியத்தை நீ தொலைத்து இருக்கிறாயா? ஆதி காலத்துல நீ எவ்வளவாய் வைராக்கியமாய் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செஞ்ச, ஆண்டவருக்கு என்று தெரு தெரு வீதி வீதியாய் போய் டாக்ஸ் கொடுத்த, ஆனா இன்றைக்கு அந்த ஊழியம் உனக்குள்ளே தொலையப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ளே தொலைந்து போயிருக்கிறது. அந்த காலத்துல நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே நான் பெற்ற அபிஷேகம் எனக்குள்ளே தொலைந்து போயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சம்திங் மிஸ்ஸிங், ஏதோ ஒன்று காணாமல் போயிருக்கிறது. 10 வெள்ளிக்காசு என் கையில இருந்தாதான் நான் மணவாளனை என்ன பண்ண முடியும், சந்திக்க முடியும். அப்போதான் கல்யாணம் நடக்கும். அதுல ஒரு குறை இருந்தா கூட என்ன ஆகுங்க, நடக்காது. அல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் அவன் 100 ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். 90 ஆடு அவன் கைவசம் இருக்கிறது. ஆனா ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. ஆனா அந்த ஒரு ஆட்டை தேடி என்ன பண்றான், அந்த மேய்ப்பன் ஓடி போகிறான். ஏன்னா அவனுடைய இருதயம் அவ்வளவு பாரமா இருக்கிறது. ஐயோ, இந்த ஆடு எங்கேயா போய் ஒரு ஓநாய் கிட்ட மாட்டுச்சுன்னா செத்து போயிடுமே, ஒரு நரி கிட்ட, ஒரு சிங்கத்து கிட்ட, ஒரு கரடி கிட்ட மாட்டுச்சுன்னா செத்து போயிடுமே. இதை தேடி 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 என்ன பண்றான், ஓடி போகிறான். ஹல்லேலூயா. அதே போலதாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு காரியத்தில் நாம தொலைந்து போயிருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரிலே எனக்கு ஒரு குறை இருக்கிறது. ஏதோ ஒன்றை நீ தொலைந்து போட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. அந்த தொலைந்து போன வாழ்க்கை, அந்த தொலைந்து போன ஆவிக்குரிய அனுபவத்தை, அந்த தொலைந்து போன ஜெப வாழ்க்கை, அந்த தொலைந்து போன ஊழிய வாழ்க்கை, அந்த தொலைந்து போன வேத வாசிப்பை இன்றைக்கு ஆண்டவர் கண்டுபிடித்துக் கொள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட உணர்த்தி கொண்டிருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தொலைந்தவனாய் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்கிட்ட 9 வெள்ளி காசு தான் இருக்குது, ஒரு வெள்ளி காசு குறைஞ்சிச்சு, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா திருமணம் நடக்காதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 கன்னிகைகள் இருந்தாங்க, ஆனா 5 கன்னிகைகள் தான் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே அவளோடு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு போனாரு. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? 10 கன்னிகைகளும் என் கூட வந்திருக்கணும், 10 கன்னிகைகளும் என் கூட வந்திருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனா 5 பேர் தான் போனாங்க, 5 பேர் கைவிடப்பட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏதோ சம்திங் எனக்குள்ளே குறைவா இருக்கிறது. எந்த இடத்துல நான் அதை விட்டேனோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? தேடணும். ஹல்லேலூயா. இவ பாருங்க, இது காணாம போயிடுச்சு என்று சொல்லி பக்கத்து வீட்டுல போய் சொல்லல. பக்கத்து வீட்டுக்கு எப்போ போய் சொல்றா? கண்டு பிடித்ததுக்கு அப்புறம் தான் சொல்றா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம ஏதோ ஒன்றை நாம விட்டுட்டு மற்றவங்க கிட்ட, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதர் எனக்காக பிரேயர் பண்ணுங்க, பிரதர் எனக்காக இந்த காரியத்தை செய்யுங்க, ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் என்று சொல்லி மனுஷர்களை நாம தேடி போகிறோம், போதகர்களை தேடி போகிறோம், தீர்க்கதரிசிகளை தேடி போகிறோம், கன்வென்ஷன் கூட்டத்தை தேடி போகிறோம். ஹல்லேலூயா. அங்க போனா எனக்கு இந்த சுகம் கிடைக்குமா, அங்க போனா இந்த நன்மை எனக்கு கிடைக்குமா, அங்க போனா இவங்க எனக்கு இந்த வாழ்க்கையை எனக்கு தேடி கொடுப்பாங்களா என்று சொல்லி நாம் நம்முடைய வீட்டிலே தொலைத்து போட்டுட்டு வெளியே போய் தேடி கொண்டிருக்கிறோங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாரு. நீ என் சமூகத்துல வந்து நீ தொலைந்து போனதை என்னுடைய சமூகத்துல நீ வந்து தேடுவ என்று சொன்னா நீ அதை கண்டுபிடித்துக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. நான் அதை கண்டுபிடித்துக் கொள்ளணும்னா என்னுடைய விளக்கு ஏற்றப்படணும். ஹல்லேலூயா. என்னுடைய விளக்கு ஏற்றப்பட்டாதான் அந்த வெள்ளி காசு எங்கே இருக்குது என்று சொல்லி என்னால கண்டுபிடிக்க முடியும். அந்த விளக்கு ஏற்றப்படாம இருந்துச்சுன்னா நான் இருளுக்குள்ளே என்ன பண்ணுவேன்? தடவி கொண்டிருப்பேன். ஏதோ என்னுடைய ஆசீர்வாதம் பக்கத்துல தான் இருக்கிறது போல இருக்கிறது, ஏதோ என்னுடைய நன்மை, ஏதோ என்னுடைய பலன், ஏதோ என்னுடைய சுகம் பக்கத்துல இருக்கிறது போலதான் இருக்குது. ஆனா என்னுடைய வாழ்க்கை இருளா இருக்கிறதுனால, என்னுடைய விளக்கு ஏற்றப்படாம இருக்கிறதுனால என்னால தேடி கண்டுபிடிக்க முடியல. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய நன்மை, உங்களுடைய பலன், உங்களுடைய சுகம் எல்லாம் உங்க பக்கத்துல தாங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஸ்திரீயானவள் அவள் என்ன பண்ணா? அவள் வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்த ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய உயர்வு, உங்களுடைய ப்ரொமோஷன், உங்களுடைய எல்லா நன்மைகளும் உங்க பக்கத்துல தான் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா அந்த விளக்கு எரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டினா இருட்டிலே நாம எப்படி, கரண்ட் போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் மொபைல் போனை தேடுவோம் இல்லையா? ஏன்? அந்த மொபைல்ல தான் என்ன இருக்குது? அந்த டார்ச் இருக்குது. ஹல்லேலூயா. அதே போல இருட்டுக்குள்ளே நாம கையை வைத்து ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குதா, ஆண்டவரே ஆசீர்வாதத்தை காண்பித்து கொடுங்க. இருளுக்குள்ளே நாம கையை வைத்துக் கொண்டு தேடி கொண்டிருக்கிறோம், பக்கத்துல தான் இருக்கிறது போல இருக்குது. ஆனா நமக்கு எப்படி தோணுது? ஐயோ ரொம்ப தூரமா இருக்குதோ, ரொம்ப நாள் நான் தேடணுமோ, ரொம்ப நாள் என்னுடைய வாழ்க்கை இப்படியே ஓடி போயிடுமோ என்று சொல்லி நாம் என்ன பண்றோம்? தடவி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நான் எதை இழந்தேனோ அதை ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்தா நான் என்ன பண்ணுவேன்? அதை கண்டுபிடித்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இளையகுமாரன் என்ன பண்ணா? நான் என் அப்பா வீட்டிற்கு போவேன், என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைத்து விட்டேன், நான் ஒருவருடைய வீட்டுக்கு போவேன், என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு போவேன், ஆனா நான் அங்க வேலைக்காரனா தான் போவேன், பிள்ளையாய் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் எந்த இடத்துல அவனை தொலைத்தானோ அந்த இடத்திற்கு போய் அவன் தேடினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல வந்துருங்க, ஆண்டவருடைய பாதத்துல வந்து காத்துருங்க. ஏதோ ஒண்ணு என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நான் தொலைத்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை உமக்கென்று எழும்பி பிரகாசிக்காதபடிக்கு என்னுடைய விளக்கு மங்கிக் கொண்டிருக்கிறது, ஏதோ ஒன்றை நான் தொலைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நீங்களும் நானும் காத்திருந்து தொலைந்து போன வாழ்க்கையை இன்றைக்கு நாம தேடுவோம் என்று சொன்னா, விளக்கு எரியும் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை நான் எளிதாய் பெற்றுக் கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய நன்மை, என்னுடைய உயர்வு எல்லாம் பக்கத்துல தாங்க இருக்குது. ஆனா நாம தான் எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லி நாம என்ன பண்றோம்? இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவ பாருங்க, ஃபர்ஸ்ட் அவளுடைய வீட்டில அதை தேடினா. அவளுக்கு தோன்றிருக்கலாம், ஐயோ நான் வேற யாருக்காச்சும் கொடுத்துட்டேன்னா, அந்த வெள்ளி காசுல ஒரு யாருக்காச்சும் நான் தெரியாம கொடுத்துட்டேன்னா வெளியே எங்கேயா போயிருக்குமா? இல்லை 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 இல்லை, என்னுடைய வெள்ளி காசு எங்கேயும் போயிருக்காது, என் வீட்டில தான் இருக்கும். என் வீட்டில் நான் என்ன பண்ணுவேன்? பெருக்கி நான் தேடுவேன். அப்பொழுது தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. நான் தேடும்போது நான் எந்த இடத்துல தேடுறேன் என்று சொல்லி ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் இல்லைங்களா?
வேற ஒருத்தங்க வீட்டுல போய் என்னுடைய காரியத்தை நான் தேடி கொண்டிருப்பேன்னா நான் தேடினதை கண்டுபிடிக்க முடியாது. இங்க போனா ஆசீர்வாதம், இங்க வந்தா நன்மை, இங்க வந்து யாராவது எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா, என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று யாராவது என்ன பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய சமூகத்துல நாம வருவோம் என்று சொன்னா அவர் நம்முடைய விளக்கை ஏற்றுவார். ஹல்லேலூயா. தேவரீ என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேடும் போது நான் என்ன பண்ணுவேங்க, நான் கண்டுபிடிப்பேன். ஹல்லேலூயா. Thank you Lord. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே ஆமென், எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. எனது விளக்கை எரிய செய்வே, இரவை பகலாக்கினே. எனது விளக்கை எரிய செய்வே, இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, எரிந்து கொண்டிருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே. அண்ணா ஆகாருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய நன்மை பக்கத்துல தான் இருந்தது, அவளுடைய துறவு பக்கத்துல தான் இருந்தது. ஆனா அவனால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்த போது அவள் அதை பார்த்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது என்னுடைய ஆவிக்குரிய கண்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வரும். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியுடைய மனைவி, அவளுடைய ஆசீர்வாதம் அவளுடைய வீட்டுல தான் இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த அவளுடைய அந்த எண்ணெய் வீட்டுக்குள்ளதான் இருக்குது. அங்கதான் அவளுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. அவள் வெளியே போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கதான் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய நன்மை, என்னுடைய உயர்வு எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்துல தாங்க இருக்கு. நான் அவருடைய சமூகத்துல வந்து என்னுடைய தொலைந்த வாழ்க்கையை நான் கண்டுபிடிப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் என்னுடைய விளக்கை ஏற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, எதற்காக ஆண்டவர் என்னுடைய விளக்கை ஏற்றுகிறார்னா, முதலாவது என்னுடைய வாழ்க்கை நான் கண்டுபிடித்து எந்த இடத்துல நான் அதை தொலைத்தேனோ அந்த இடத்துல நான் எழும்பி பிரகாசிப்பதற்கு ஆண்டவர் என்னுடைய விளக்கை ஏற்றுகிறார். ரெண்டாவது வாசிகள் யாத்ராகமம் 34 அதிகாரம். யாத்ராகமம் 34 அதிகாரம் 29 வசனம். பாருங்க, இந்த இடத்துல மோசே 2ஆம் முறை 40 நாள் சீனாய் மலையிலே காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில இருந்து அந்த 10 கட்டளைகளை வாங்கி கொண்டு இறங்கி வருகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மோசேயினுடைய முகம் பிரகாசமா இருந்தது. அந்த அந்த வெளிச்சத்தை ஜனங்களால பார்க்கவே முடியல, அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம். ஹல்லேலூயா. மோசேயினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் இந்த 40 நாள் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஃபர்ஸ்ட் டைம் மோசே போகிறாரு. ஆண்டவரே, நான் உம்மோடு கூட உம்முடைய வெளிச்சத்தை பார்க்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு 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 வெளிச்சம். ஆனா ரெண்டாவது முறை மோசே போகும்போது he got used to it. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வெளிச்சம் அவன் மேல பட ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம் அவன் மேல பட 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 அவனுடைய முகம் வெளிச்சமானது. அவனுடைய முகம் வெளிச்சமா இருந்தபோது ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மூலமாய் பிறருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவதற்கு ஆண்டவர் என்னுடைய விளக்கை ஏற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் நம்ம வாசிக்கிறோம் மத்தேயுல 5:14 14:15. வெளிச்சமா இருக்கிறீர்கள், மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் என்ன பண்ணுங்க? வெளிச்சம் கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் விளக்கை ஏற்றிட்டு ஒரு கூடையை போட்டு மூட மாட்டாங்க, இல்ல கட்டிலின் கீழே வைக்க மாட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது யாருக்கும் பிரயோஜனமான ஒரு விளக்கா இருக்காது. என்னுடைய விளக்கை ஏன் ஆண்டவர் ஏற்றுகிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, என் விளக்கின் மூலமாய் பிறரும் ஆண்டவருக்குள்ளாய் வர. ஹல்லேலூயா. என்னுடைய விளக்கு பிறருக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் என்னுடைய விளக்கை என்ன பண்றாரு? ஏற்றுகிறார். அதனால தான் ஏசாயா 60:3 நீங்க வாசிச்சீங்கன்னா, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜா, வாசிங்க, ஜாதிகளும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. எனக்குள்ள அந்த வெளிச்சம் பற்றி எரிய ஆரம்பிச்சதுன்னா ஜாதிகள், ஜனங்கள், ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் எனக்குள்ளே வரணும்னா கர்த்தர் என் விளக்கை ஏற்றணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே பாருங்க, மலையின் மேல ஏறி போகிறாரு. மோசே, நீ மாத்திரம் தான் வரணும். மோசே, மோசே, நீயும் நானும், வேற யாரும் வரக்கூடாது. அந்த அந்த மலைக்கு ஒரு எல்லையை போடு, யாரும் அந்த அந்த மலையின் மேல காலை வைக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை மாத்திரம் கூட்டிட்டு வந்து, மோசே மேல போகும்போது வாட்டர் பாட்டில தண்ணி எடுத்துட்டு போகல, சாப்பிடுறதுக்கு ஆகாரத்தை எடுத்துட்டு போகல, வெறும் கையா போகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாம் நாள் பேச ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, 4ஆம் நாள், 5ஆம் நாள், 10ஆம் நாள், டைம் போனதே தெரியல. ஹல்லேலூயா. இதுதாங்க உபவாசித்து ஜெபம் பண்ணதற்கு ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஒன்ஸ் நான் வர ஆரம்பிச்சிட்டேன்னா என்னுடைய மாம்சம் என்னை பசிக்குள்ளாய் தள்ளும். ஆனா அந்த மாம்சத்தை நான் மேற்கொள்ளும் போது அது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து நாம் ஜெபம் பண்ணும்போது அதற்குரிய வல்லமை நாம பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 நாள் மோசே சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்துல மூழ்க வந்துட்டோம்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நாம நீந்தி நீந்தி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு ஆகாரம் முக்கியமா இருக்காதுங்க. அந்த இடத்துல எனக்கு தண்ணீர் முக்கியமா இருக்காது. ஏன்னா அவருடைய வசனமே எனக்கு மன்னாவா இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு தண்ணீரா இருப்பாரு. ஹல்லேலூயா. அவருடைய வசனமும் அவருடைய ஆவியானவர் எனக்கு இருக்கும்போது நான் மாம்சத்திலே அதை நான் மேற்கொள்ள ஆரம்பிக்கும் போது அந்த மலையின் அனுபவம் எனக்கு அதுதான் கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இனிஷியலா அது ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஐயோ, 1 hour என்னால இருக்க முடியல, ஒரு வேளை என்னால இருக்க முடியல. ஆனா நம்ம இருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு போக ஆரம்பிச்சிருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கும் அந்த ஆசை இருக்குது. ஆண்டவரே, நான் எப்படியாவது 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணி, எப்படியா எங்க அப்பா அப்படி இருந்திருக்கிறாரு சொல்லுவாங்க நிறைய பேர். உங்க அப்பா எப்படிலாம் ஃபாஸ்டிங் பிரேயர் இருந்திருக்கிறாரு தெரியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த அனுபவம் எனக்கும் தாங்க என்று சொல்லி நான் ஆண்டவர் கிட்ட கேட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அனுபவம் எல்லாருக்கும் வேணும், நம்ம எல்லாருக்கும் தேவைங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் எதுக்காக நாம வைக்கிறோம்? அந்த இடத்துல வந்து 1 மணி நேரம் நாம ஆண்டவருடைய சமூகத்துல அந்த உணவை நாம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவருடைய சமூகத்துல வந்து நான் அந்த மலை அனுபவத்துக்குள்ளே நான் வருவேன் என்று சொன்னா அதனுடைய வல்லமையை, அதனுடைய பவர்
பவர்ஃபுல்லான அந்த காரியத்தை நாம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. ஹல்லேலூயா. மோசே சொல்றார், ஆண்டவரே அவனுடைய முகத்தை பார்க்கணும், ஹல்லேலூயா, அந்த வெளிச்சத்தை நான் பார்க்கணும், அந்த வெளிச்சத்தை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனோடு கூட பேச பேச, அவனோடு கூட உறவாட உறவாட, அவனுக்குள்ளாய் அந்த விளக்கு எரிய எரிய எரிய, இப்போ எப்படிப்பட்ட ஒரு விளக்குனா, எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சனா, ஜனங்கள் அந்த அவனுடைய முகத்தை பார்க்க முடியல. அவன் ஒரு முக்காடை எட்டு என்ன பண்ண வேண்டியது, அவனுடைய முகத்தை மூட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்தது. ஏன்னா அவனுக்கே தெரியல, ஐயோ என் முகம் இவ்வளவு வெளிச்சமா இருக்குதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். இவர்கள் யார்? இவருடைய முகத்துல வெளிச்சத்தை வீசுகிறோம் என்று சொல்லி ஜனங்கள் நம்மளை பார்த்து சொல்லணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கருப்பா இருக்கலாம், நான் சிவப்பா இருக்கலாம், அது வேற. ஆனா நான் ஆண்டவருடைய சமூகத்துல, நான் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு கூட நான் ஐக்கியப்பட்டு இருக்கும் போது, அந்த மலையின் அனுபவம் எனக்குள்ள இருக்கும் போது, அவர் என்னுடைய விளக்கை ஏற்றுகிறார். அது சாதாரணமான விளக்கு எரியாது, அது கொழுந்து விட்டு எரிகிற ஒரு விளக்கு. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை யாருனாலும் என்ன பண்ண முடியாதுங்க, அணைக்கவே முடியாது. அந்த வெளிச்சத்தை யாருனாலும் அணைக்க முடியாது. அந்த வெளிச்சத்துக்குள்ளே நாம வந்துட்டோம்னா, நம்முடைய ஜெபத்தின் மூலமாய், நம்மளுடைய வார்த்தையின் மூலமாய், நம்மளுடைய காரியத்தின் மூலமாய் மற்றவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அனுபவம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, நீங்க வேற யாராவது வீட்டுக்கு போய் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, அவங்களுடைய ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மத்தவங்க மேல கையை வச்சு பாருங்க, அவங்களுடைய வியாதிகளை ஆண்டவர் மாற்றுவார். ஏன் தெரியுமா? அவருடைய வெளிச்சம் எனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏரோது என்ன பண்றான், பேதுருவை ஒரு சிறைச்சாலையில போட்டுட்டு அவனை மறுநாள் அவனை காலி பண்ணுவதற்கு என்ன பண்றாங்க, அவனை வந்து ஒரு சிறைச்சாலையில வைத்து விடுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுநாள் அவன் சாக போகிறான். இப்பொழுது அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான். ஆனா ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, போராடி ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதிலளித்து என்ன பண்றாரு, ஒரு தேவ தூதனை அந்த இடத்துக்கு என்ன பண்றாரு, அனுப்புகிறார். ஹல்லேலூயா. தேவ தூதன் அங்க போகும்போது ஒரு பெரிய வெளிச்சம் அங்க உண்டாகுது. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை 4 அடுக்கு காவலனால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. 4 போர் சேவகனால அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான ஒரு விளக்கு, ஒரு வெளிச்சம் அந்த இடத்துல வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவதூதன் சொல்லுகிறான், பேதுருவே எழுந்திரு, உன் வஸ்திரத்தை போட்டுக்கொள், உன் காலணிகளை தொடுத்துக்கொள், வா என் கூட வா என்று சொல்லி அவங்க போகும்போது கடைசியாய் ஒரு பெரிய வாசல் இருந்தது. அந்த பெரிய வாசல் ஒரு பெரிய இரும்பு கதவு. ஆனா அந்த பெரிய இரும்பு கதவு கூட தேவதூதன் அந்த இடத்துல வந்து இருந்த போது, அந்த வெளிச்சத்துக்கு போது அந்த கதவு தானாய் திறந்தது. ஹல்லேலூயா. நான் ரொம்ப போராடி, நான் ரொம்ப வைராக்கியமா அப்படிலாம் நான் பண்ணணும்னு தேவையில்லைங்க. ஆண்டவருடைய வெளிச்சம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் பார்த்தாலே போதும். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பான்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களை ஆண்டவர் நமக்கு தருவார். எப்போ? நான் அவருக்குள்ளாய் எரிந்து இருக்கும்போது. ஹல்லேலூயா. என்னுடைய விளக்கு அவருக்குள்ளாய் பற்றி எரியும் போது, ஹல்லேலூயா, எந்த வெண்கல கதவோ, எந்த இரும்பு தாழ்பாலோ, எந்த பிசாசினுடைய தடைகளோ, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவராலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று எப்போ என்னால் சொல்ல முடியும்னா, ஆண்டவருடைய வெளிச்சம் எனக்குள்ள இருக்கும் போதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஜனங்கள் செய்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பேதுருக்கு ஒரு விடுதலை தந்தார். அதே போல நீங்க யாருக்கெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ, நீங்க யாரெல்லாம் வீட்டுக்கு போய் ஆண்டவருக்கு என்று அவங்களுக்காக ஜெபம் பண்றீங்களோ, உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஒரு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. உங்களுடைய விளக்கின் மூலமாய் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை அவங்க என்ன பண்றாங்க, பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி ஆண்டவர் நம்மை பார்த்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. யோவானை பார்த்து சொல்லுகிறார், யோவானோ அவன் கொழுந்து விட்டு எரிகிற விளக்காய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவானுக்குள்ள இருந்த விளக்கு மற்றவங்க அவனுக்குள்ளாய் தேடி வர என்ன பண்ணுச்சு, அவனை செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவருக்குள்ளாய் எழும்பி பிரகாசிக்கும் போது மற்றவர்கள் என்னை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. ஓ, இவனுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், இவன் கர்த்தருடைய பிள்ளை, இவன் கர்த்தருக்குள்ள இருந்து அவனுடைய காரியத்தை அவன் நன்றாய் செய்து முடிப்பான், இவன் காரிய சித்தியா இருக்கிறான், ஏன்னா இவனுக்குள்ள கர்த்தருடைய விளக்கு இருக்கிறது, கர்த்தருடைய வெளிச்சம் இருக்குது என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஜனங்க அடையாளப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மலையின் அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு 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 என்ன பண்ணுது, ஒரு பெரிய ஒரு உறவுக்குள்ளாய் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்குள்ள வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே இறங்கி வராரு. அந்த வெளிச்சத்தை ஜனங்களால பார்க்க முடியல.
அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை இன்றைக்கு எனக்கு தாங்க என்று சொல்லி நான் கேட்கணும். மூன்றாவது, வாசிங்க யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 21, 22, 23. தடவி கொண்டிருக்கத்தக்கதான இந்த இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மூன்று நாட்கள் காரிருள் உண்டாயிற்று. காணவும் இல்லை, எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவருடைய வாசஸ்தலத்திலே வெளிச்சம் இருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய வாசஸ்தலத்திலே வெளிச்சம் இருந்தது. மூன்றாவது, ஏன் தெரியுமா ஆண்டவர் என்னுடைய விளக்கை ஏற்றாருங்க? நான் யார் என்பதை அடையாளப்படுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல 2 வீடு இருக்குது. ஒன்று எகிப்தினுடைய வீடு, ஒன்று இஸ்ரவேலுடைய வீடு. 9வது வாதை, ஆண்டவர் கையில் இருக்கிற கோலை வானத்துக்கு நேராய் நீட்டு என்று சொல்றார். உடனே கார் இருள் முற்றிலுமாய் மூடினது, எகிப்து தேசத்தை மூடினது. 3 நாட்கள். எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சமா? தடவி கொண்டிருக்கிற ஒரு வெளிச்சம், தடவி கொண்டிருக்கிற ஒரு இருள். அதாவது என்னதான் தேடினா கூட என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. தடவி 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 பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு கார் இருள் என்ன பண்ணுச்சுங்க? ஆனா அவங்களுக்கு எது மதியானம், எது காலையில, எது ஈவினிங்கு, எது நைட்டு கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க அயலான் வீட்டுக்கு போக முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இருளு 3 நாள். ஆனா இஸ்ரவேலுடைய வீட்டின் மேல் விளக்கு எரிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகமே இருளுக்குள்ள இருந்தாலும் இன்றைக்கு நம்மளுடைய வீட்டின் மேல, என்னுடைய வாழ்க்கையில ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் என்று சொன்னா, கர்த்தர் உங்களை என்னையும் அவர் அடையாளப்படுத்தி, இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள், ஹல்லேலூயா, அப்படி என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? அடையாளப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் என்னை யார் என்பதை அடையாளப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வீட்டிலே கர்த்தர் இருக்கிறார். இந்த வீடா கர்த்தருடைய பிரசனம் எப்பொழுதும் உங்களுடைய வீட்டில் இருக்கும். இந்த வீடு சபைக்கு என்று முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு வீடு. இந்த வீடா கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிற ஒரு வீடு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த வீட்டிலே கர்த்தருடைய வெளிச்சம் ஏற்றப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய விளக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் எனக்குள்ளே வரணுங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் பிறரை மற்றவர்களிடத்திலிருந்து என்னை வேர்பிரித்தி காமிக்கிற அளவுக்கு ஒரு கம்பாரிசன் எனக்கும் இந்த உலகத்திற்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, இந்த உலகத்தோடு ஒத்த வேஷத்தை தரியாமல். இந்த உலகத்தோடு ஒத்த வேஷத்தை தரிச்சிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியாது? வேர் பிரித்து காமிக்க முடியாது. என்ன நான் தனிமையாய், என்ன தனித்துவமா என்னை நான் காண்பிக்க முடியாது. நானும் மற்றவர்களை போல எப்படி இருக்கிறேன்? சராசரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா இந்த உலகத்திற்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த உலகம் வாழ்வதை போல இந்த உலகத்தினுடைய காரியங்கள் மேல, உலகத்தின் காரியங்கள் மேல பற்றுதா இருந்து, எனக்கு ஆண்டவரும் வேணும், எனக்கு உலகமும் வேணும், எனக்கு இவர்களும் வேணும், அவனுக்கு அவங்களும் வேணும், அப்படி கிடையாதுங்க. ஒன்று அனலாயிரு, இல்லாட்டினா குளிராயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கென்று அனலா இருக்கிறவர்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. குளிரா இருக்கிறவர்கள் உலகத்தோடு கூட ஒத்து போகிறவர்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல வெளிச்சம் இருக்காது, அந்த இடத்துல எப்பொழுதும் இருள் தான் தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு என்னுடைய வீட்டின் மேல, என்னுடைய விளக்கின் மேல, என்னுடைய குடும்பத்தின் மேல ஆண்டவர் ஒரு விளக்கை ஏற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெலிஸ்தியருக்குள்ள ஒரு நரியை இவன் என்ன பண்றான்? சிம்சோன் ஒரு நரியினுடைய வாளில 300 நரிகளை தெரிந்து கொண்டு 150 ஜோடிகளாய் பெலிஸ்தியருடைய வயலுக்குள்ள அதை என்ன பண்றான்? அதை போக விடுறான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஒலிவ தோப்புகள், திராட்சை கொடிகள், இப்படிப்பட்ட அவனுடைய வயல் நிலங்களுக்குள்ள வந்த உடனே பெலிஸ்தியர்கள் பயந்து போனாங்க.
ஏன் தெரியுமா? அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவானவன் என்னை பார்த்து பயப்படணும், என்னை பார்த்து ஓடி போகணும். ஹல்லேலூயா. என்னை நோக்கி, என்னை பார்த்தாலே அவன் என்ன பண்ணணுங்க? ஓ, இவனுக்குள்ள கர்த்தருடைய வெளிச்சம் இருக்குது, நான் இவனுக்குள்ள போக மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பயம் அன்றைக்கு பெலிஸ்தியர்களுக்குள்ளே வந்துச்சு. ஏன் தெரியுமா? அந்த விளக்கு, அந்த நெருப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நெருப்பு அந்த வயல் வெளி என்ன பண்ணுச்சுங்க? சுட்டெரித்து போட்டது. பிசாசு நமக்குள்ளாய் வைத்திருக்கிற அந்த அந்த சாபத்தின் அந்த விளைச்சல், அந்த 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 பலவீனம் என்கிற அந்த அந்த விளைச்சல், அந்த போராட்டம் என்கிற விளைச்சல், இதை நாம் என்ன பண்ணணுங்க? அவருடைய விளக்குனால நாம் என்ன பண்ணணும்? அதை எரிந்து போக பண்ணணும். ஏன்னா அது சத்ருவினுடைய காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ரு நமக்குள் விதைக்கிற அந்த களையை நாம் என்ன பண்ணணும்? எடுத்து போடணும். அவன் களையை வச்சுட்டானா, ஒரு பலவீனத்தை வச்சுட்டானா, ஒரு போராட்டத்தை வச்சுட்டானா, ஒரு கண்ணீரை வச்சுட்டானா, நாம் என்ன பண்ணணும்? அந்த விளக்கு, அந்த 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 எனக்குள் இருந்திருக்கிற அந்த விளக்கு, அதை அணைத்து போட வேண்டும், அதை சுட்டெரித்து போட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விளக்காய் என்னுடைய விளக்கு மாறணும். அந்த விளக்கு எனக்குள்ளாய் எழும்பி பிரகாசிக்கணும். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார்.